சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை உப்புமா தான். வெஜிடபிள்லாம் போட்டு செய்கிறது தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், முழு கோதுமை தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டம்ளர் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மி தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்த கோதுமை. இது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மிக்சியில் நம்ம க்ரஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம தண்ணி தெளிக்காமல் வந்து பொடிச்சோன்னா அது நல்லா பொடிஞ்சு வராது. இந்த மாதிரி குருணாவாக வராது. லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மேலே தெளித்து விட்டுட்டோன்னா உடைக்கும்போது க்ரஷ் பண்ணும்போது நம்ம பல்ஸில் விடும்போது இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி குருணாவாக இருக்கணும். இதை வந்து நம்ம லைட்டாக புடச்சி எடுத்துக்கலாம், சுத்தம் பண்ணிக்கலாம், தொமியெல்லாம் புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கேரட்டு, கிழங்கு அந்த மாதிரி எந்த வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இருந்ததை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கோதுமை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலான்னு சொன்னால் நம்ம வறுக்கும்போது அந்த கோதுமையோட வாசனை வரும் பாருங்கள், மனம் வரும்ல, நல்ல வாசனை. அந்த மாதிரி வரும்போது நம்ம இது வந்து தண்ணியில் போட்டுறணும். தண்ணியில் போட்டு அந்த மேலே ரொம்ப அந்த கரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். அதை நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா சீக்கிரமாக ஊறிடும். பாருங்கள், இது நல்ல பொன்னிறமாக லைட்டாக அது நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறதா இருந்தால் அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மீடியமாக வறுத்தாலும் போதும். நம்ம நல்லா மனம் வரும்போது கோதுமையோட வாசனை வறுத்து வரும்போது எப்படி இருக்குமோ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தண்ணி அப்படியே மேலாமல் அப்படியே ஊற்றிட்டு பிசையெல்லாம் கழுகெல்லாம் கூடாது. தண்ணி ஊற்றினோன்னா அடியில் அந்த கரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். அதை ஊற்றிட்டு மறுபடி இதை பார்த்திங்களா மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி வச்சிடணும். இப்போ சீக்கிரமாக வெந்துடும் அந்த சூடோடு இருக்கிறதுனால. இப்போ குக்கரை நம்ம அப்படியே அந்த சூடோட அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதில் ஜீரகம் வேணால் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். உளுந்து அந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். கடலைப்பருப்பு உளுந்து போடுறவங்க அப்படி உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸு, தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நான் லைட்டாக சின்ன ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். காய் அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காய் போட்டுக்கலாம். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கக்கூடாது. சும்மா மீடியம் சைஸாக மீடியமாக வதக்கிக்கிறணும். மீடியம்னால் சும்மா ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதக்கினா போதும். பிறகு பீன்ஸு காய் போட்டுக்கலாம். நீங்கள் என்னென்ன காய் போடணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை காயும் போட்டுக்கலாம். இது ஹெல்த்தியான சாப்பாடு. இது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பீன்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறமா இதை லைட்டாக பிரட்டி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அதையும் பிரட்டி விட்டுட்டு நம்ம இந்த டைமில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம 1 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்படின்னா தான் இந்த கோதுமை வந்து நல்லா வேகிறதுக்கான தண்ணி அதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம கம்மியாக ஊற்றினோன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் தாராளமாக தண்ணி வேணும். 1க்கு 3 கணக்கில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம கோதுமையை அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அப்போது அது போடும்போது கரெக்டாக இருக்கும்.
இதுக்கு விசில் ஒவ்வொருத்தவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, விசில் விட்டுக்கோங்க. தண்ணி சொன்ன கணக்கு தான், சாரி. குக்கர் விசில் வந்து நான் இந்த குக்கரில் வந்து நான் 7 விசில் விட்டுருக்கேன். சிலவங்களுக்கு 7 விசிலில் சிலப்போ வேகாது, 10 விசில் கூட விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் கோதுமை பாதி பாதி கோதுமைனால, நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை இது. அதனால் கோதுமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து 7 விசில் விட்டுருக்கேன். நல்லா வேகணும்னு சொன்னால் 10 விசில் விடணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு எல்லாம் பார்த்துட்டு அளவாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அந்த கோதுமை கூட பாதி ஊறிடுச்சு. ஏன்னா அது அந்த சூடாக இருக்க கோதுமையில் நம்ம தண்ணி ஊற்றுனதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும். இப்போது நம்ம எல்லாம் அந்த வடித்து போட்டுக்கலாம். கோதுமையை போட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்து மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது தீயை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு பார்த்தேன் பத்தலை, கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ போட்டு இதை கலந்து விட்டுட்டு நம்ம அடைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லது, நைட்டு டின்னருக்கும் இது சூப்பராக சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போது விசில் போட்டு நான் 7 விசில் வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். நம்ம கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த விசில் போகிறது அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் இது 10 விசிலுக்கு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா உருவி போட்டுக்கோங்க. இப்போது உப்பு போட்டிருக்கேன். இப்போது இதை மிக்சியில் ஒரு கரைக்கிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் திப்பியாக இருந்தால் தான் அந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோதுமைக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா உருவி போட்டு மிக்சியில் ஒரு கரைக்கோங்க. மல்லி இலை போடுறதா இருந்தால் கூட போடுங்க, அதுவும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், தரிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கோதுமை வெந்துருச்சு. அதை நம்ம இறக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், கரெக்டாக தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, மசிஞ்சு போகலை, எல்லாம் நல்லா வெந்து அப்படியே இருக்குது. பாருங்கள், காயெல்லாம் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது பாருங்கள், தொட்டுக்கிறதுக்கு சட்னியும் ஊறுகாய் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.